வணக்கம் இந்தியா. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் பேச இருப்பது 369ங்கிற ஒரு ரூல். இது ரைட் எமர்ஜென்சி ஃபண்ட், உங்களுடைய ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை பாதுகாப்பதற்குண்டான விஷயங்கள். இது பேஸ்ட் ஆன் த இன்கம் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதை வச்சு கொண்டு வந்திருக்கோம். அதாவது எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புங்க ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் அண்ட் ஃபினான்ஷியல் பிளானிங்கில். அது இண்டிவிஜுவல்ஸுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வரும்பொழுது அவங்களுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல், அவங்க சேவிங்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல், அவங்களுடைய மெடிக்கல் எமர்ஜென்சிஸையோ இல்லை ஜாப் லாஸையோ இல்லை வெஹிக்கிள் ரிப்பேர் அது மாதிரி வந்துட்டாலோ இது மாதிரி ஒரு அன்ஃபோர்சின் எக்ஸ்பென்சஸை எப்படி ஒரு ப்ரெஷர் இல்லாமல் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு ஒரு டெடிக்கேட்டட் எமர்ஜென்சி ஒரு கார்பஸ் ஃபண்ட் ரொம்ப முக்கியமானது. இது ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, இது ஒரு கைட்லைன் மீறி நம்ம டிட்டர்மின் பண்ணிட்டோன்னா ஒரு ஐடியல் எமர்ஜென்சி ஃபோக்கஸில் 3, 6 and 9. ஸோ இந்த ரூல் அண்டர் திஸ் இண்டிவிஜுவல்ஸ் பார்த்திங்கன்னா சில பேர் ஸ்டேபிள் சேல்ரி, நோ டிபெண்டன்ஸ் அண்டு மெயின்டைன் சேவிங்ஸ், அதுக்கு ஒரு 3 மாதத்து ஈக்குவல் அமௌண்ட்டை அவங்க தனியாக வச்சுருக்கணும் ஃபார் எசென்ஷியல் எக்ஸ்பென்சஸுக்குன்னு. ஸோ சில பேர் பார்த்திங்கனாக்கா ஸ்டேபிள் இன்கம் இருக்கும், பட் ஃபைனான்ஷியல் டிபெண்டன்ஸில் நிறைய டார்கெட் இருக்கும் அவங்களுக்கு. ஹவுசிங் லோன் இதெல்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி 6 months ஒர்த் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அதை வச்சுருக்க வேண்டியது. மூன்றாவது, இண்டிவிஜுவல்ஸ் வித் இர்ரெகுலர் இன்கம், ஒரு ஃப்ரீலான்ஸராக இருக்கிறது இல்லை கான்ட்ராக்டில் இருக்கிறது. ஸோ அதுமாரி உள்ளவங்க எய்ம் ஃபார் 9 month எக்ஸ்பென்சஸ் தனியாக வச்சுருக்கிறது நல்லது. ஸோ வித் இர்ரெகுலர் இன்கம்மாக இருப்பாங்க சில பேர், அதுமாரி அண்ட் டிபெண்டன்ஸ் ஆர் அட்வைஸ் ஒரு 12 மாதத்தினுடைய எமர்ஜென்சி ஃபண்டை வைத்துக்கொள்வது நல்லது. ஸோ இந்த அமௌண்ட் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னாக்க, நம்மளுடைய ஆல் மந்த்லி எசென்ஷியல்ஸ் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூடிங் நம்ம வாங்கக்கூடிய மளிகை சாமான்கள், அப்புறம் யூட்டிலிட்டி பில்லு, ரெண்ட் ஆர் ஹோம் லோன், இஎம்ஐ, இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ஸ்கூல் ஃபீஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, இன்டர்நெட் பில்லு அண்ட் அதர் அன்அவைலபிள் பேமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணி இந்த டோட்டல் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் 3, 6, 9 and 12 அப்படிங்கிற மாதிரி எடுத்து அதற்கு தகுந்த மாதிரி இப்போ சப்போஸ் உங்கள் எக்ஸ்பென்சஸ் 25,000னா 6 months எமர்ஜென்சி 1.5 லட்சம் வச்சுக்கணும். ஸோ இதை மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பீரியாடிக்லி ரிவ்யூ பண்ணும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருந்து இல்லை லோன் ஆர் லைஃப் ஸ்டைலில் சம் ரிக்வயர்டு எமர்ஜென்சி கார்பஸ் தேவைப்படுது அப்படின்னா அப்போ நீங்கள் இன்னும் ஃபர்தராக உங்கள் டார்கெட்டில் ஸ்லைட்லி கிராஜுவலி டு இன்க்ரீஸ். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு ஆட்டோமேஷன் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு எஸ்ஐபி மூலியமாகவோ இல்லை ரெக்கரிங் டெபாசிட் மூலியமாகவோ இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் மூலியமாகவோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸோடு நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணி அதை கனெக்டிவிட்டி கொடுத்துருந்தீங்கன்னா, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அதில் லைக் இப்போ உங்களுக்கு டேக்ஸ் ரீஃபண்ட் வரலாம், இல்லை வேறு ஏதாவது திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் மாரி யாராவது ஃபேமிலியில் கொடுத்துருக்கலாம். அதெல்லாத்தையும் நீங்கள் இது மாதிரி டைரக்ட் பண்ணி வச்சாக்க திஸ் ஃபண்ட் வில் அச்சீவ் யுவர் டார்கெட். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, அவாய்ட் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அது போகும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பென்னி ஸ்டாக்ஸில் ₹1, ₹2 இருக்குது, 1 லட்சம் ஷேர் வாங்குவோம். அது ஒரு 2-3 வருஷத்தில் 4 லட்சம் போகும். அது மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அரௌண்ட் 30 to 40% ஆஃப் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வச்சுங்க. மீதியை ஸ்வீப்பின் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், அதாவது ஆட்டோ ஸ்வீப் அக்கௌண்ட்ஸில் வச்சுக்கலாம். மீதியை நீங்கள் யூ கேன் புட் இட் இன் சம்திங் லைக் இன் லிக்விட் ஃபண்ட்ஸ் ஆர் ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அது மாதிரி உள்ளதில் பண்ணும்பொழுது ஒரு பெட்டர் ரிட்டர்னும் கிடைக்கும். அதே சமயத்தில் எனி டைம் நம்ம பணத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் 369 ரூல் ஒரு ப்ராக்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கு, ஒரு ஃபிக்ஸ்டு ஃபார்முலா கிடையாது. ஸோ அதனால் ஐடியலாக நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவலினுடைய ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தகுந்த மாதிரி, இன்கம் ஸ்டெபிலிட்டி அண்ட் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் தகுந்த மாதிரி உங்களுடைய ரெகுலர் ரிவ்யூஸில் அந்த கார்பஸ் ரிமைன் ஒரு அடிக்குவேட்டாக
ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் சேஞ்சஸ் தகுந்த மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.